everyone, welcome to our channel. Wish you all a happy new year. இன்னைக்கான வீடியோல என்னோட கிச்சன் டூர் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த pantry organization நல்லா இருக்கா இல்ல ஏற்கனவே நான் ஷேர் பண்ண pantry organization நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எப்படி என்னோட கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கும் சில டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்றனால இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கிச்சனோடைய என்ட்ரன்ஸ். ஹால்லேருந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம். என்னுடைய கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x7 அப்படின்ற சைஸில் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் கிச்சன் தான். நான் மாடுலர் கிச்சன் தான். வெறும் கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிச்சன் என்ட்ரு ஆகிறதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் தான் வந்து சிங்க் கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாட் ஹோல்டர் வச்சுருக்கேன். அதாவது நம்ம சமைக்கும் போது சூடாக இருக்கிற பாத்திரங்கள்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த துணியும் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பக்கத்தில் கை துடைக்கிற டவல் வேணுன்றனால பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ சிங்க் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ காற்றும் வெளிச்சமும் நல்லாவே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து வாங்கின ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லிக்விடு, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஸ்க்ரப்பு இதெல்லாமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே ஒரு டவல் ஹோல்டர் கொடுத்துருக்கனால நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும் போது யூஸ் பண்ண டவலெல்லாம் அங்கே ட்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே ட்ரை ஆகிடும் நான் விண்டோ இருக்கிறனால. இந்த விண்டோவுக்கு கீழே தான் சிங்க் ஏரியா இருக்குது. சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்ன்றதுனால அந்த ஸ்பேஸ் விட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டவ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது குக் பண்ணுறதுக்கு. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் ஸ்டாண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேஸோட ஹோல்ஸ் வரனால இந்த சின்ன ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அமேசானில் இது பார்த்து சைஸ் எல்லாம் அதிலே பார்த்துட்டு வாங்கியிருந்தப்போ கம்ஃபர்டபுளாக செட் ஆச்சு. அதனால் இந்த ஸ்டாண்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டாண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிச்சா கொடுக்குறேன். இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரேக் மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் டீ, காஃபி, சுகர் அப்படின்னு சொல்லி 4 ஜார் வந்து வச்சுருக்கேன். அதுவுமே அமேசானில் வாங்கினது தான். அதில் வந்து டீ, காஃபி, சுகர்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கும். அதில் ஒன்றில் வந்து ஆயிலும், யூஸ் பண்ண ஆயிலும், இன்னொன்றில் வந்து நெய்யும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே 2 செராமிக் ஜாடியில் உப்பு புளி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து 2 ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கட்லரி ஆர்கனைசர் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்பூனு, நைஃபு, அப்புறம் லைட்டர் எல்லா பொருட்களுமே அதிலேயே வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகி இருக்கும். கவுண்டர் டாப் வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். கவுண்டர் டாப்போட எண்டில் தான் மிக்ஸியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எப்போதும் தண்ணி வந்து சுட வச்சுருப்பேன். நம்ம குக்கிங் ஆகட்டும் இல்லை வந்து குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எங்கேயே ஸ்விட்ச் போர்டு இருக்குது பக்கத்துலேயே, அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சோம் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது அந்த புகைலாம் ஸ்விட்ச் போர்டில் போடும். அதனால நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த பெரிய பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி நறுக்கிறது, சமைச்ச பாத்திரம் வைக்கிறது அதுக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். கவுண்டர் டாப் இதோட முடியுது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அந்த ஹோல் கரம் மசாலாலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். அது ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருப்போம். ஏன்னா வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நம்ம லஞ்ச் எல்லாம் கட்டுவோம்ல, பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுக்கும் போது ஒரு பேக் 2 பேக் தான் அதில் வச்சுருப்பேன். அதனால் எடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மறுபடியும் அதிலே அந்த பிளேஸ்லேயே வந்து வச்சுருவேன். பக்கத்துலேயே வந்து தொடப்பம்லாம் வந்து இங்கேயே வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு ஹால்லேருந்து பார்த்தா ஃப்ரிட்ஜு தான் தெரியுமே தவிர பக்கத்தில் வந்து இந்த சின்ன இந்த ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்கலாம், அது வந்து தெரியாது. ஸோ அங்கே வந்து எல்லா க்ளீனிங் டூல்ஸும் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் மாதிரி சின்னதாக வந்து செட் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே செராமிக் கண்டெய்னர்ஸு, செராமிக் பிளேட்ஸு, அப்புறம் ஜூஸ் கிளாஸஸ்ஸு, அது மாதிரி காஃபி கப்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். இது வந்து ரொட்டேட்டபிள் ஆர்கனைசர் மீஷோலேருந்து வாங்கினது தான். அதில் வந்து காஃபி கப்ஸ் எல்லாம், அப்புறம் வந்து ஒரு ஜூஸ் கண்டெய்னரும் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு 2 கண்டெய்னர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி கண்டெய்னர் வாங்கி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா டஸ்ட் எதுவும் போகாமல் இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி கீழே வந்து ஓப்பன் கண்டெய்னர் தான், ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கப்ஸும் ஜூஸ் கிளாஸஸ் மட்டும் கீழே தனியாக பிரித்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாஸ் பவுல்ஸு, ஜூஸ் கிளாஸஸ் எல்லாம் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன கிளாஸ் கண்டெய்னர்ஸில் பிரண்டை பொடி,
முருங்கை இலை பொடி, அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள், அப்புறம் வந்து ஓட்ஸு, சேமியா, அந்த மாதிரி எல்லா வகையான க்ராசரி ஐட்டம்ஸுமே இதில் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு ஷெல்ஃப் தான் அதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். மற்றபடி அரிசி, அப்புறம் வந்து இட்லி அரிசி, அப்புறம் வந்து மில்லட்டு, பாஸ்மதி அரிசி இதெல்லாம் வந்து கீழே, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து மசாலா பொருட்கள், அப்புறம் வந்து மாவு பொருட்கள், பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் சோயா, ராஜ்மா, சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் வந்து மேலே செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே உள்ள அந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் வச்சு, ஒரு ஸ்டாண்ட் வச்சு, அதுக்கு மேலே வந்து 4 ஜார் வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மில்லட் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். நடுவில் வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அது மேலே அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கி அதில் வந்து இட்லி பொடி ஸ்டோர் பண்ணோம். இந்த 4 கண்டெய்னர் ஃபஸ்ட்டு வந்து அரிசி இருக்குது, செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்ல, நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனா அதெல்லாம் வச்சுருப்பேன். கோதுமை மாவு, அதுக்கடுத்தது வந்து வீட்டில் அரைச்சா மிளகாப்பொடி வைக்கிறதுக்காக. அதுக்கு மேலே 2 வந்து அஞ்சரை பெட்டி இருக்குது, இங்கே ஒரு அஞ்சரை பெட்டி இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து மசாலா பொருட்கள்லாம் வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு அதெல்லாம். இன்னொன்றில் வந்து பொடி வகைகளும், இன்னொன்று வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து 3வது ரேக்கு. இதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த ரேக்கில் தான் நான் வச்சுருப்பேன். பெரிய பெரிய பாத்திரம், இட்லி பாத்திரம், அப்புறம் வந்து குக்கர், அது இல்லாமல் மற்ற கடாய், அப்புறம் ஃப்ரையிங் பேனு, அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் சாப்பிங் போர்டு, தோசைக்கல் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். அது இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம பாத்திரம் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த ரேக்கை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அந்த அமேசானில் வாங்கின ஆர்கனைசரில் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட் ஸ்டாண்ட் மட்டும் டிமார்ட்டில் வாங்கினது. அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு, பக்கத்தில் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுற வெசல்ஸும், இந்த சைடு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில், சின்ன சின்ன கண்டெய்னர் நம்ம ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன். அது ரெண்டுமே மாற்றணும், பெரிய கண்டெய்னர் வாங்கி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போதைக்கு இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து இன்னும் க்ராசரி கண்டெய்னர்ஸ் வேணும்னா கூட நம்ம அந்த ஹேங்கிங் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் வந்து, இல்லை மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு கூட அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ கவுண்டர் டாப் பார்த்தாச்சு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் பார்த்தாச்சு. இப்போ கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ள இடத்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து சிங்க்குக்கு கீழே உள்ள இடம். சிங்க்கு கீழே உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் முறம் வந்து இங்கே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசரில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷு, வினிகர், பேக்கிங் சோடா, க்ளீனிங் யூஸ் பண்ணுற எல்லா சாமான்களும் அங்கே வச்சுருப்பேன். அப்புறம் வந்து டஸ்ட்பின் கவர் எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சிலிண்டர் வைக்கக்கூடிய பிளேஸு, நல்லாவே லாங்காக தான் இருக்கும். இங்கே வந்து சிலிண்டரும் ஒரு சில்வர் குடமும் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய குக்கர் இருக்குது, 8 லிட்டர்ஸ் குக்கர். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து பர்னர் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நான் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், சின்ன சின்ன கப்ஸு, மிக்சிங் பவுலு, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ரசம் பாத்திரம், அப்புறம் வந்து இந்த 3 செட்டு வந்து டீ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 பாத்திரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸ் அதெல்லாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து குக்கரு, இட்லி குக்கர், அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு பாத்திரம் அதெல்லாமே அங்கே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேஸ்கெட் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கேன். செகண்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. தேர்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸு, கிளாஸஸ்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து டீ வைக்கிறதுக்கு அந்த பாத்திரமும் பால் பாத்திரமும் இங்கே வச்சுருப்பேன். அந்த பக்கத்தில் வந்து ஒரு மக்கு வச்சுருக்கேன், செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுருக்கு இல்லை இதுக்கு அது வந்து ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேயே வச்சுருக்கேன். இதுதான் வந்து மேலே உள்ள ரேக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வாங்கி அந்த டோரில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரண்டி, அப்புறம் மெஷரிங் கப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தோன்னா டஸ்ட்டு படியாமல் இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அதுக்கு இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் எப்போவாது எடுத்துகிட்டு போகல அப்படின்னா இங்கே இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருப்பேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ஏதாவது டிஐவை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மிக்ஸிக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஜார்ஸுமே வந்து இந்த கீழே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக்சிங் பவுல் கொலாண்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல, மிக்சிங் பவுல் மாதிரி தான் நான் வந்து ரேராக வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பெரிய கடாய் அதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து நம்ம மாப் பண்ணுறதுக்கு இல்லை வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்ன்றது கீழே வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய கிச்சனை நான் ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த எல் ஷேப் கவுண்டர் டாப், அதுக்கு கீழே உள்ளது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஷெல்ஃபில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வால் இருக்கும். அந்த வாலை ப்ளெயினாக தான் நான் விட்டுருப்பேன். அதில் வந்து வாட்டர் கேனும் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேனும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு பேஸ்கெட்டை வச்சுருப்பேன். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பவுலில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதோட தோலெல்லாம் கீழே விழுந்து ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடும், நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குன்றதுக்காக சின்ன சின்ன பவுலில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு பழுக்கில் கொஞ்சம் காயாக இருக்குன்னா நான் வெளியவே வச்சுருவேன். ரொம்ப பழுத்து இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஹோல் கிச்சன் டூர். இந்த டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் டூர்லேருந்து உங்களுடைய கிச்சன்லேயும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிரேஸ்ஃபுல் ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.